இன்றைக்கி நம்ம ஒரு டெய்ஸி ஃப்ளவர் வால் ஹேங்கிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கார்ட்போர்டு எடுத்துகிட்டு அதில் சர்க்கிள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் அதுக்குள்ளே இன்னர் லேயர் மட்டும் தனியாக எடுத்துடணும். இப்போ அதை சுற்றி உங்கள்கிட்ட ஏதாவது ரிப்பன் ஆர் ஏதாவது கிளாத் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி 3 பிட்ஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி அதை ரோல் பண்ணிக்கணும். அப்புறமா ஒரு பீஸ் எண்டிங்லேயும் க்ளூ வச்சுட்டு அதுக்கு மேலேயும் க்ளூ வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணிக்கணும். அப்போ தான் அது டைட்டாக நிற்கும். இப்போ ஒரு A4 ஷீட் எடுத்து ஹாஃபாக வடிச்சுக்கணும். அப்புறமா சென்டரில் கட் பண்ணிக்கணும். உங்கள் வீட்டில் ஏதாவது ஸ்மாலாக இருந்துச்செல்லாம் சர்க்கிள் போட எடுத்துக்கோங்க. நான் என்னோட பேக்கில் எடுத்துருக்கேன் சர்க்கிள் போட. அது போட்டக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணக்கப்புறமா அதெல்லாம் குட்டியாக டபுள் டைம்ஸ் ஹாஃபாக வடிக்கணும். இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு மடிச்சிடணும். அதாவது 3 ஃபோல்ட்ஸ் பண்ணணும். பண்ணி முடிச்சக்கப்புறமா அப்புறம் கோல்டன் ஸ்ட்ரிங்கை ட்விஸ்ட் பண்ணி க்ளூ போட்டு ஒட்டி ட்ரை ஆனதுக்கப்புறமா அதே கலரில் ஒரு பிட் ஆஃப் கிளாத் அந்த இடத்துல ஸ்டிக் பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம A4 ஷீட்டில் மடித்து வச்சுருந்ததை எடுத்துக்கலாம். அதில் ரேபிட்டோட இயர்ஸை நடுவில் ஸ்பேஸ் விட்டுட்டு அது வரையணும். வரைஞ்சிட்டு கட் பண்ணுறதுலாம் ட்ரிக்கே இருக்குங்க. அப்புறமா அதை அழகாக ஓப்பன் பண்ணணும். அழகாக ஒரு ஃப்ளவர் மாதிரி டெய்ஸி ஃப்ளவர் மாதிரி ப்ளூ மாதிரி வரும். உங்களுக்கு எத்தனை லேயர்ஸ் வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை நாங்கள் 4 தான் போட்டிருக்கோம். தின் ஸ்ட்ரிப் ஆஃப் எல்லோ கலர் எடுத்து ஃபோல்ட் பண்ணி 3/4 பக்கத்தில் நம்ம அந்த எல்லோ கலரை கட் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணலாம். பியூட்டிஃபுல்லாக வந்துருச்சு. அப்புறமா அதை குட்டியாக ரோல் பண்ணிக்கணும். அதுதான் ஃப்ளவரோட பூலன் பார்ட். அதை சென்டரில் ஃபெவிக்ளூ போட்டுட்டு அந்த பூலன் பார்ட்டை ஒட்டிக்கணும். அடுத்து க்ரீன் கலர் பேப்பரில் லீஃப் மாதிரி செஞ்சு குட்டி ஃப்ளவர் ஃபஸ்ட்டு ஒட்டிடணும். அப்புறமா ஒரு லீஃப் போட்டுட்டு 2 சைடும் போட்டுட்டு அப்புறமாவும் ஒரு லீஃப் போட்டுட்டு செகண்ட் ஃப்ளவரை ஒட்டணும். அடுத்து லீஃப் போட்டுடணும். அப்புறமாவும் லீஃப் போடணும். அடுத்து ஃப்ளவர் ஒட்டணும். அடுத்து ஒரு லீஃப் ஒட்டிட்டு கடைசி ஃப்ளவரை ஃபிக்ஸ் பண்ணிடணும். இப்போ ஃபிக்ஸ் பண்ணக்கப்புறமா அடுத்து என்னென்னா நம்ம த்ரெட், அதாவது எவ்வளோ சைஸ் வேணும்னாலும் கட் பண்ணிக்கணும்.
அதில் உங்களுக்கு இந்த மாதிரி எந்த டிசைன் வேணாலும் இதே மாதிரி பண்ணணும் இல்லை எந்த டிசைன் வேணாலும் ஹெட்டில் போட்டுக்கலாம். போட்டுட்டு பேக், அதாவது நாங்கள் ரிங் போட்டோம்ல அந்த பேக் பார்ட்டில் இது போட்டோம்ல ஃபினிஷ். அழகான பொக்கே ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்